நாகனை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா இந்த நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. பாபா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா அந்த செடியவே பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு என்ன தெரியுது பாபா? முதல்ல நாகராணிக்கு என்னாச்சு? அவ செத்துட்டாளா இல்லையான்னு சொல்லுங்க. ஜெய் மகாகாளி. அவ இப்ப சாவ நெருங்கிக்கிட்டு இருக்கா. தோ கண்ணு முன்னாடி தெரியுதே, இந்த செடி எப்படி வாடி போகுதோ அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட உயிர் போய்கிட்டு இருக்க ருத்ரா. இப்ப அவளோட உயிர் காத்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு ருத்ரா. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? அந்த நாகராணி செத்துக்கிட்டு இருக்காளா? ஆமா ருத்ரா, அங்க பார். அந்த செடி தெரியுதா? அது எப்படி நடுநடுங்கி போகுது பார். எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. நான் என்ன தப்பு பண்ண கடவுளே? எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்குறீங்க? என்னை காப்பாத்து பரமேஸ்வரா. என்ன இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த விடுதலை பண்ணு ருத்ரா. இனிமே அந்த பைரவனோட கட்டுப்பாட்டிலிருந்து அந்த நாகராணிக்கு விடுதலையே கிடையாது. இதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த செடி முழுசா எரிஞ்சு முடியும் போது அவளுடைய வாழ்க்கையும் அஸ்தமிச்சு போகும். அப்படின்னா இன்னைக்கு எதிரி மொத்தமா அழிஞ்சிருவாள்ல? நாகராணி, நீ சாகணும், செத்தே தீரணும். நீ எவ்வளவு சீக்கிரம் சாகுறியோ அவ்வளவு சீக்கிரம் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். கிடைக்கும் ருத்ரா. உன்னுடைய மனசுக்கு சீக்கிரம் நிம்மதி கிடைக்க போகுது. இந்த நிமிஷம் அந்த நாகராணி வாழ்வா சாவான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. பாபா, இன்னொரு இலை வாடி போச்சு. ஜெய் மகாகாளி. நாகராணி.
தேடணும் தான் மல்லி. ஆனா எப்படி போய் தேடுறது? எப்படியோ சாமியார் வேஷத்தை போட்டாச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு புரியல. ஐயோ கடவுளே, போய் போய் உங்க கூட வந்த பாருங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கல்ல, மூளையில கொஞ்சமாவது மசாலா வேண்டாம்? ஏய் மல்லி, நீ என்ன ரொம்ப ஓவரா இன்சல்ட் பண்ற. நான் உன்னை விட பெரியவன்னு தெரியும்ல. உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. என்ன உங்களை வேற என்னன்னு சொல்றது? இப்ப இந்த இடத்துல நான் தான் குரு, நீங்க தான் சிஷ்யன். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செஞ்சாகணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் கிளம்புறப்பா. அம்மா தாயே, அப்படிலாம் பண்ணிடாதம்மா. இந்த விஷத்தை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் அமிர்தா இருக்காங்களான்னு எப்படி போய் கேக்குறது? ஒரு ஐடியா கூட. அப்படி வாங்க வழிக்கு. ஆமா, உங்களுக்கு பிச்சை எடுக்க தெரியுமா? ஏய், என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? எனக்கு அதெல்லாம் வராது. வரலன்னா நான் சொல்லி கொடுக்கறேன்னா. அமிர்தா, அமிர்தா, என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சுமா? ஏன் இப்படி துடிக்கிற? எனக்கு தெரியல, உடம்பெல்லாம் வலிக்குது. என்னால எந்திரிக்க முடியல. எனக்கு சரியாயிடும், பயப்படாதீங்க. ஒன்னும் இல்லம்மா, பயப்படாத. அதான் தெரியலன்னா நான் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றேன்ல, நீங்க பிச்சை எடுத்தாதான் காரியம் நடக்கும். என்னது? நான் பிச்சை எடுக்கிறதா? நோ சான்ஸ். அப்புறம் உங்க இஷ்டம். அமிர்தாக்காவை மொத்தமா மறந்துருங்க. என்னது? அமிர்தாவை நான் மறக்கிறதா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒவ்வொரு வீடா ஏறி பிச்சை எடுக்கிற மாதிரி நாடகம் ஆடுங்க. அப்பதான் அமிர்தாக்கா எந்த வீட்டுல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பதிலா டைரக்டா போய் வீட்டுல அமிர்தா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கும்ல? போய் கேட்டு பாருங்க. அமிர்தாக்கா இருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பதிலுக்கு உத கொடுத்து அனுப்புவாங்க, அவ்வளவுதான். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு நல்லது. சரி சரி கேக்குறேன். அமிர்தாவுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்றேன். இப்பதான் வழிக்கு வரீங்க. குட் பாய். சரி போலாமா? ஏய் மல்லி, ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு கஷ்டமா? சினிமா சீரியல் பார்த்தா தெரிய போகுது. அதெல்லாம் நமக்கு ஒரு வகையில டீச்சர் மாதிரி தான். ஆமா, நீங்க சினிமா சீரியல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நிறைய பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மண்டையில ஏறாது. ஆக மொத்தத்துல என்ன பிச்சை எடுக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்ட. பின்ன லவ் பண்றது என்ன சும்மாவா? அதுவும் ஒரு வகையில காதல் பிச்சை தானேனா? நீங்க காதலிச்சவங்க உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க பிச்சை எடுக்கிறது எப்படின்னு கத்துக்கணும். வாங்க, போற வழியில பிச்சை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். அப்பா கடவுளே, அமிர்தாவுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டிய இருக்கு. இதையும் செஞ்சுட்டு போறேன். சம்போ சங்கர ஹர 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 மகாதேவா நம சிவாய. என்னங்க, உடனே டாக்டருக்கு போன் பண்ணுங்க. அமிர்தாக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாம வலியில துடிக்கிறாங்க. ஏன் திடீர்னு என்னாச்சு சரோஜா? என்னன்னு எனக்கும் தெரியலங்க. வயித்தை பிடிச்சிட்டு துடிக்கிறா. சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுங்க. சரி, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். நீ போய் அமிர்தாவை பாத்துக்கோ, நான் அதை பண்றேன். ராஜி, இந்த பொண்ணு அமிர்தாவுக்கு திடீர்னு என்னாச்சு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்படி இல்ல ராஜி, இந்த சரோஜாவுக்கு விஷம் கொடுத்தல்ல, அதே மாதிரி இந்த அமிர்தாவுக்கு ஏதாவது? என்னங்க உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறீங்க? உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் விஷத்தை போட்டு கொடுக்கற மாதிரி பேசுறீங்களே. நான் அப்படி சொல்லல ராஜி. சரோஜாவுக்கு விஷம் கலந்து கொடுக்கும்போது பை மிஸ்டேக் அமிர்தாவுக்கு கலந்து கொடுத்துட்டியா? போதும், வாய மூடுறீங்களா? சும்மா இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனை பண்ணாதீங்க. சரி, இப்ப அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? போட்டோம் விடு. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அமிர்தா ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு துடிக்கிறா? எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களே போய் கேளுங்க. ஹேமா, ஹேமா, கூப்பிட்டீங்களா அத்தை? இங்க வாமா. உட்காரு. என்னன்னு சொல்லுங்க. முதல்ல உட்காரு சொல்றேன். இந்தா,
இந்த போட்டோல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ எனக்கு சொல்லு. என்னத்த யாரோட போட்டோஸ் இதெல்லாம்? இதுல ஒருத்திய தான் உன் மருமகள் ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுல யார பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அவதான். அப்படின்னா உன்னோட செல்ல புள்ள அர்ஜுனுக்கு பொண்ணு பார்க்க. என்ன அத்தை இது? அவன் உங்க பேரன் தானே? என்னோட செல்ல பேரனுக்கு நான் பொண்ணு தேடுறேன்னு சொன்னா என்ன தப்பு? அவன் என் செல்ல பேரன்தான், அதனாலதான் கொஞ்சம் அதிகமா ஆட்டம் போடுறான். அவன் சேட்டைக்கு அவனோட விளையாட்டுக்கு முடிவு கட்டணுங்கிறதுக்காக தான் அவனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கேன். பாரு, இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, உனக்கு யார் பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லு. இதுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அழகா தான் இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல வெறும் போட்டோவை மட்டும் வச்சு அவளை மருமகளாக்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுல அவங்களோட முகம் மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்களோட மனசு, குணம், சுபாவம் இது எதுவுமே தெரியாத அத்தை. பரவாயில்லையே, மருமகளை தேடுற விஷயத்துல நீ ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்க. நம்ம குடும்பம் நிறைஞ்ச குடும்பம் அத்தை. அதனால இந்த குடும்பத்துக்கு வர மருமகளோட மனசும் நல்ல நிறைஞ்ச குடம் மாதிரி இருக்கணும். நீ சொல்றது உண்மைதான். உனக்கு வர மருமக நல்லவளதான் இருப்பா. நீ எனக்கு கிடைச்ச மாதிரி தான் உனக்கும் கிடைப்பா. இங்க பாருங்க அத்தை, நான் நல்ல மருமகங்கிறத விட நீங்க நல்ல மாமியாரா இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மாமியாரா இல்லாம நல்ல அம்மாவா தானே நீங்க என்ன பாத்துக்கிறீங்க. என்ன ஒரு பொண்ணா நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நீ உன்னோட அம்மா ஸ்தானத்துல வச்சு என்ன பாக்குறல, அதுதான் உன்கிட்ட இருக்கிற நல்ல குணம். இதுல ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம முடிவு பண்ணியே ஆகணும். இல்லன்னா உன் புள்ள யாரையாவது கூட்டிட்டு வந்து கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு புடிவாதம் பிடிப்பான். அவ அப்படி செய்யறதுக்கு முன்னாடி நாமளே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றது நல்லது இல்லையா? ஆனா பாட்டி, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அர்ஜுன் தானா ஆசைப்பட்டு ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறதா இருந்தா காதலிக்கட்டுமே, இதுல என்ன தப்பு? எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. யாருக்கு தெரியும், ஏற்கனவே அவன் ஒரு கரண் சுமாரு, உனக்கு இதெல்லாம் புரியாது. குலம் கோத்திரம் எதை பத்தியும் தெரியாம ஒரு பொண்ண மருமகள் ஆக்கிக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல மருமகளா அவ இருக்கணும். கல்யாணம்னா ரெண்டு மனசு ஒண்ணு சேர்ந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா வாழ போறது அவங்க மட்டும் இல்ல, ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரும். எல்லார் கூடயும் ஒத்துமையா அவ இருக்கணும். அர்ஜுனுக்கு அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கலாம். ஆனா நல்ல குணமுள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற பக்குவம் அவனுக்கு இல்ல. அதனாலதான் நாம பாக்குற பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பாட்டி நீங்க? அர்ஜுன் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. எதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு அவனுக்கு பொண்ணு தேடுறீங்க? அவனே யாராவது காதலிச்சு ஏதாவது ஒரு கோவில்ல போய் தாலியை கட்டிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்க போறான். இவதான் என் பொண்டாட்டி, இவளுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ல போறான். சித்ரா, கரண் விஷயத்திலேயே நாங்க நிறைய பட்டுட்டோமா. அர்ஜுனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலனா பிரச்சனை வரப்போறது இந்த வீட்டுக்கு தான். அதான் ஏற்கனவே அனுபவிச்சாச்சே, மறுபடியும் அனுபவிக்க வேண்டாமே. டேய் கருணா, உன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அர்ஜுன் என்னோட பேரன், அவன் என்னோட பேச்ச மீறி நீ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். பார்த்துக்கிட்டே இரு, நான் காட்டுற பொண்ணத்தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு. போட்டோ விடுங்க பாட்டி, சித்ராவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அம்மா, போட்டோஸ் காட்டுங்க, பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். டேய், இப்ப பொண்ணு பாக்குறது உனக்கு இல்ல, உன் தம்பிக்கு. அதெல்லாம் நல்லா தெரியும், போட்டோஸ் காட்டுங்க. அர்ஜுன் சொன்ன பொண்ணை விட நல்லா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வேணாம்? ஹே, ஹோல்ட் ஆன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் எப்படி சொன்னேன்னா, அர்ஜுன் அடிக்கடி என்கிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் புலம்பிட்டு இருப்பான். அந்த அர்த்தத்துல சொன்ன அவ்வளவுதான். இந்த பொண்ணு நல்லா இருக்காளே. ஹேமா, இவங்க ரெண்டு பேரும் திருடுங்க. இவங்க பேச்ச நீ தயவு செஞ்சு நம்பாத. முதல்ல உன் புள்ள எங்க இருக்கான்னு பாரு. ஏய் மல்லி, இந்த வீடு கொஞ்சம் பெருசா இருக்கு.
அமிர்தா இங்க இருப்பாங்களா? கேட்டு பார்க்கலாமா? வாங்க. வா. ஓம் நம சிவாய. பிக்ஷாம் தேஹி. வந்துட்டேன். அம்மா, என்ன பாப்பா, உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. உங்க வீட்ல அமிர்தான்னு யாராவது இருக்காங்களா? எதுக்காக அமிர்தா இருக்காங்களான்னு கேக்குற? என்ன விஷயம்? என்ன ஆச்சு? ஏன் பேசாம நிக்கிறீங்க? ஏன் சும்மா நிக்கிறீங்க? உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க நிஜமாவே பிச்சைக்காரங்க தானா, இல்ல நல்லா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து குழந்தைகளை கடத்த வந்திருக்கீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. குழந்தைங்களே கடத்துறதா? அம்மா, குழந்தைங்கன்னா தெய்வத்துக்கு சமம். இன்னைக்கு ஆண் ஆரம்பிக்கிற பேர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை நாங்க கொடுக்கிறோம். அதுக்காக தான் கேக்குறோம். எங்க வீட்டு பொண்ணு பேரு அமிர்தா தான். இருங்க சுவாமி, கூப்பிடுறேன். அமிர்தா, அமிர்தா, கொஞ்சம் இப்படி வாமா. சுவாமி, இவதான் என் பொண்ணு அமிர்தா. கொஞ்சம் பொறுத்துக்கோ அமிர்தா. இப்போ டாக்டர் வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஐயோ, டாக்டர் வராரா? அவரால என்ன பிரச்சனைன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயத்த நான் இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? பரமேஸ்வரா, வரப்போற டாக்டர் கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அவருக்கு என்னோட வலி புரியுமா? பயப்படாதமா, எல்லாம் சரியாயிடும். உனக்கு ஒன்னும் ஆகாது. அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டுல இருந்து அமிர்தாவை நீதான் காப்பாத்தணும் பரமேஸ்வரா. அமிர்தா படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு அவ படுற வேதனை புரிய மாட்டேங்குது. நீதான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அமிர்தா இப்போ வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட உயிரை காப்பாத்தி அவ நாகமணியை தேடி கண்டுபிடிக்க நீதான் உதவி செய்யணும் பரமேஸ்வரா. நீதான் உதவி செய்யணும். என்ன ஆச்சுன்னு இந்த பொண்ணு இப்படி துடிச்சிட்டு இருக்கா? டாக்டர் வரத்துக்குள்ள இவ செத்துட்டா. ஒரு பெரிய பிரச்சனை இந்த வீட்டுல இருந்து தொலையும். சினிமா டாக்டர் வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர், ரொம்ப நேரமா இவ வழியில துடிக்கிறா. நீங்க பயப்படாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா, உனக்கு வயிறெல்லாம் வலிக்குதா இல்ல குத்தலா இருக்கா? என்னோட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னோட வேதனையில இருந்து விடுதலை கொடுக்க அந்த பரமேஸ்வரனால மட்டும்தான் முடியும். என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? மிராக்கிள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க பல்ஸ் ரேட் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்படிப்பட்ட பல்ஸ் ரேட்டை என் அனுபவத்துல நான் பார்த்தது.